இப்போ எல்லா கோர்ட்லையும் நடந்துட்டு இருக்கா. எல்லா இதுவும் அவர் தான் பண்ணதான், வேறு யாரும் இல்லை. அரசியல் சட்டத்தை ஆகட்டும், நாம் தினமும் நடந்துக்கிற முறையாகட்டும் அவர் பண்ணதான், வேறு யாரும் இல்லை. வேறு யாரும் காங்கிரஸ்காரங்களோ, அவரும் காங்கிரஸ்காரர் தான், அவர் தான் முன்னே வந்து பண்ணுது. அதுக்காக அவரை தினம் நாம் காந்தி பக்கத்தில் வச்சு தான் கும்பிடணும். காந்தியே இல்லை, அவரையும் அவர் பக்கத்திலேயே வச்சு கும்பிடணுமே தவிர அப்புறம் தான் வேறு தலைவருங்க. அந்த மாதிரி தலைவர் அவர். இந்த நினைவு நாளை நான் இங்கே கலந்து கொடுத்துருக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தோழர்களே, இன்று இந்தியாவின் விடிவெள்ளி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த தினம். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் பெருவாரியாக கொண்டாடி கொண்டிருக்கும் பாபர் மசூதியை இடித்த தினம். 2 தினத்தையும் ஒன்று சேர இந்த மாநகர பகுதியில் நாம் வருடம் கொண்டாடி வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்த தினத்தை நாம் அனுசரிப்பது ஒரு சட்ட மேதைக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி மட்டுமல்ல, நம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று இந்திய மண்ணுக்கு
மார்க்சிசம், லெனினிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம் போன்ற சோசியலிச இடதுசாரிகளின் சிந்தனையும் அந்த தலைமையும் இன்று தேவைப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பல வகைகளில் கீழான மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அவருக்கு எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது அண்ணன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வழங்கலாம் என்று என்னிடம் அண்ணன் அவர்கள் 2 நாளுக்கு முன்னே சொன்னார்கள். அதேபோல் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி 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 வணக்கம். இங்கே வருகை புரிந்துள்ள இங்கே இந்த விழாவை தலைமைப்பட்டு நடத்தி கொண்டு இருக்கும் தோழருக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் இந்திய தேசத்தின் ஒரு மந்திரகோள், திறவுகோள், நம்புகோள். நாங்கள் பல இடத்திலே கல்லூரியிலேயும் பள்ளியிலேயும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றோம். அவருடைய சட்ட புத்தகங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். மாணவர் மத்தியில் அம்பேத்கரை பற்றி இன்னும் மேலும் மேலும் உயர்த்தி நாம் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூறுகின்ற விடயம் ஏன் என்று சொன்னால், இன்றைய தினம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அவர் ஆக்கி தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான். அந்த சட்டத்தை உருவாக்கி தந்ததனால் ஒரே விளைவுதான் இன்று தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரணை தனது சிந்தையை தாங்கி சட்டமாக எழுதி இன்றைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியாளர்களும் அதிகாரங்களும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவென்று நினைத்து பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு அரணை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இந்தியாவில் உள்ள அனைவரும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அந்த வகையில்தான் இன்றைய நிகழ்வு அனைவரும் நன்றியோடு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பிறந்த நாளாக இருக்கட்டும், நினைவு நாளாக இருக்கட்டும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பை, உணர்வுகளை நாம் அனைவரும் பாதுகாப்போடு இருப்பதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கின்ற சக்திகள் யார் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மதவாத சக்திகள் கூட இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அண்ணல் அம்பேத்கரை யாரும் தவிர்த்துவிட முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அண்ணல் அம்பேத்கரை கொண்டு மதவாத சக்திகள் அவருடைய வாய்ப்புக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சி தந்த அண்ணலுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஓசூர் மக்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம். அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி 2 வார்த்தைகளை பேச ஆசைப்படுகிறேன். 1930 அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நாசிக் கலரம் கோயில் நுழைவு, தௌதார் ஏரி நுழைவு என்ற போராட்டங்கள் நடத்தினார்கள். அண்ணல் அம்பேத்கரோட தலைமையில் நடத்திவிட்டு அதன் பிறகு
பிரிட்டிஷ் ஒரு அதிகாரி வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து கைது செய்ய வருகிறார். அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் வந்து வாரண்ட் கொடுங்கன்னு கேட்கிறார். உடனடியாக அர்ஜென்ட்டாக போய் மேலதிகாரி அணுகி வாரண்ட் இஷ்யூ பண்றார். அந்த வாரண்ட்டை வாங்காமல் நான் இந்த வாரண்ட் வாங்க மாட்டேன், முறைப்படி நீங்க வந்து எனக்கு வாரண்ட் கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் பிரிட்டிஷ் அதிகாரிக்கு அந்த மேல் அதிகாரி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த மேல் அதிகாரி சொல்றாங்க, அம்பேத்கர் அவ்வளவு சீக்கிரம் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. காரணம் ஏனென்றால் உலகத்தில் அத்தனை நாடுகளும் சட்டத்தை படித்திருக்க வேண்டும், தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கிலாந்துல வந்து லா படிச்சிருக்கணும். அதுக்கு வந்து ஆபீசர் கிளப் ஒரு சங்கம் இருக்கு. அந்த ஆபீசர் கிளப் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் உலகத்திலேயே வந்து யாரெல்லாம் அதிகமான படிப்பறிவு படிச்சவங்க இருக்காங்க அவங்க மட்டும்தான் அந்த சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆக முடியும். நினைவு நாளை ஓசூர் மாநகரிலே மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, அதே போன்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஓசூர் மாநகரத்தினுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் முரளி அவர்களே, அதே போன்று திராவிட கழகத்தினுடைய தந்தை பெரியாரை கொள்கையை சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் காட்டுராஜா அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய அருமை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சிகளினுடைய நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, தந்தை பெரியாரினுடைய சீற்றமும் பேரறிஞர் அண்ணாவினுடைய சீற்றமும் டாக்டர் கலைஞனுடைய வழித்தோன்றலும் இன்றைய தினம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழின தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுரைப்படியும் அதே போன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களோடும் ஜவஹர்லால் நேரு அவர்களோடும் நேதாஜி சுபாஷ் சந்திர அவர்களோடும் இணைந்து காங்கிரஸ் இயக்கத்திலே மிக சிறப்பாகவும் சீரோடும் தன்னை செயல்படுத்திக் கொண்டிருந்தார். அதே போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே சுதந்திரம் அடைவதற்காக இந்தியா நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்கி தாருங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று இந்தியாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. அப்பொழுது நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களும் தந்தை மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் அவர்களும் சுபாஷ் நேதாஜி போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் அன்றைய தினம் கூடி இந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக சட்ட மாதை அருமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை உருவாக்குவதற்காக அந்த சட்ட மேதையினுடைய வழிகாட்டுதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சட்ட மேதையினுடைய தலைமை பொறுப்பையே இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பையே தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேருகளும் கொடுத்து இந்த இந்திய நாட்டினுடைய வரலாறுகளையும் சட்டத்தையும் உருவாக்கி தந்த ஒரு மேதைதான் நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நாளில் நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களாகட்டும், பேக்வர்ட் கமிட்டி அதாவது பிற்படுத்தப்பட்டவராகட்டும், மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு சரி சமநிலையில் அனைவருக்கும் கல்வி கிடைக்கும் வகையில் அவருடைய சட்டங்கள் இயற்றப்பட்டதனால்தான் இன்று பொருளாதார ரீதியாக ஆகட்டும், அனைத்து கல்வி ரீதியாக ஆகட்டும் இன்று நம் சரிசமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய நம்முடைய காங்கிரஸ் அமைச்சரவையில் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் பொருளாதார சமநிலையும் கல்வி சமநிலையும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம்தான் இன்று அனைவரும் ஒரே சரிசமமாகவும் சமூக நீதி நிலைநாட்டும் வகையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சமநிலை ஏற்படுத்தவும் அனைத்து மக்களும் தலைவராக திகழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய இந்த நினைவு நாளில் அவர்களால் அமைக்கப்பட்ட அரசியல் சாசனத்தை பின்பற்றி சமத்துவம் வாங்க, இந்தியா சமத்துவம் வாங்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி இவரை நினைவு நாளில் என்று కూరి వణంగిరేన్. నன்றి వణకం. దినోత్సవం మరణ దినోత్సవం సందర్భంగా ఇక్కడ చేరి ఉండే అందరికీ కృతజ్ఞతలు తెలుపుకుంటూ మొట్టమొదటిగా ఇందుకు సుమారు కొన్ని సంవత్సరాలుగా అందరినీ ఏకీభవించి కూడదీసి అధ్యక్షత నడుపుతున్న రామచంద్రన్ గారు, నా ప్రజలారా, డాక్టర్ అంబేద్కర్ మరణ దినోత్సవం అనేది ఒక దుఃఖమైన దినం. రెండవది, ఈ రోజే బాబర్ మసీదుని
ధ్వంసం చేసిన బీజేపీ ప్రభుత్వం, ఫాసిస్ట్ ప్రభుత్వం, అది కూడా దుఃఖం దినంగా ఇప్పుడు కొండాడుతూ ఉన్నాము. ఇది దేశం పూర్తిగా, భారతదేశం పూర్తిమే కాదు, ఇండియా పూర్తిగా అంబేద్కర్ యొక్క జ్ఞాపకార్థంగా కొండాడుతూ ఉండే పండుగ ఉత్సవంగా ఈ రోజు జరుగుతూ ఉండేది. డాక్టర్ అంబేద్కర్ రాసిన చట్టాన్ని పూర్తిగా చదివించి లాస్ట్ లో 2 పాయింట్లు వెన్నెత్తినట్ల ఏం చెప్తారంటే, ప్రతి ఒక్క మనిషి, ప్రపంచంలో ఉండే ప్రతి ఒక్క మనిషి తాను పుట్టినాక బాగు బతికేదానికి ఆయన బాగా కష్టపడాల. అతి తెలివితోనూ, శ్రద్ధతోనూ, ఆరోగ్యంతోనూ పెట్టుకొని బాగా కష్టపడాల. అట్లా కష్టపడేటప్పుడు కాకుండా ఇతరుల కష్టాన్ని గుర్తించి వాళ్ళకి సహాయపడాల. ఇదే డాక్టర్ అంబేద్కర్ రాసింది. ఆ ప్రకారమే ఇండియాల రాజ్యాంగ చట్టం సర్వజన సుఖినోభవంతో అనే ప్రకారం రాసింది. ఆయన ఊరికే రాసిర్లే, ఎంతే చదివింటే కూడా ఎన్నో వేల పుస్తకాలు చదివిన పుస్తకాలు ఏమంటే రామాయణ, మహాభారతము కాదు, ఇతిహాసాలు 4, ఋగ్వేద, యజుర్వేద, అధర్వేద, సామవేదాల పుస్తకాలన్నీ చదివే, ఖురాన్, బైబిల్ చదివే, ముస్లిం బుక్లు చదివే, సిక్కుల మతాన్ని బుక్లు చదివి, లాస్ట్లో రామాయణ, మహాభారతం, ఇతిహాసాలు చదివి, భగవద్గీతను చదివే, తర్వాత కార్ల్ మార్క్స్ రాసిన సిద్ధాంతాన్ని, ఫెడరిక్ ఏంజల్స్ రాసిన సిద్ధాంతాన్ని, లెనిన్ రాసిన పుస్తకాలు అన్ని చదివిదా సర్వజన సుఖినోభవంతంట అన్నింటిలో ఉంది. తప్పితే జాతి, భేదం, మతం, సహకార భేదం లేదని చెప్పేది ప్రకారం ఆయన మతాన్ని గురించి డాక్టర్ అంబేద్కర్ మతవాది కాక పొదువుగా అందరి జనాల కోసం, అందరూ జనాల యొక్క సమైక్యత కోసం, అందరూ బాగు కోసం రాసిందే తప్పే వేరే ఇంకేమీ లేదు. దాన్ని நன்றி. இப்பொழுது அனைவரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி பின்பு அவர் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றிய உரை புத்தகம் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் ஒரு நபர் 1க்கு கொடுங்க. நோட்டீஸ் கொடுத்த மாதிரி நல்ல 4, 5 எல்லாம் கொடுக்காதீங்க. 1 கொடுங்க. ஒரு ஆளுக்கு 1 கொடுங்க போதும்.